Hi friends, allow blouse வச்சு அப்படியே எப்படி வந்து கட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். First வந்து raw edge-க்கு ஒரு லைன் போட்டுக்கங்க. அடுத்து கீழ மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்கங்க. blouse இந்த சைடு வந்து திருப்பிக்கிங்க. blouse நகராம இருக்கிறதுக்காக வந்து பின் பண்ணிக்கலாம். ஷோல்டர்ல ஒரு பின் பண்ணிக்கிங்க. கீழ மடிப்பு பகுதியிலயும் பின் பண்ணிக்கிங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வர இடத்துலயும் பின் பண்ணிக்கிங்க. அடுத்து பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் எல்லாம் வந்து உள்ள தள்ளிட்டு பேக் நெக்கையும் பின் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீங்க 4 இடத்துல வந்து பின் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் எது நகராம அப்படியே இருக்கும். இப்ப ப்ளவுஸ்ல பேக் நெக் கிட்ட வந்து மார்க் பண்ணிக்கிங்க. நல்லா டார்க்கா மார்க் பண்ணிக்கிங்க. அப்படிதான் வந்து ப்ளவுஸ்ல அப்படியே விழும். அடுத்து இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் இருக்கு பாருங்க, அதையும் வந்து ஷோல்டர்ல இருந்து அந்த தையல் நேர் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து ப்ளவுஸ் அப்படியே இந்த சைடு திருப்பிட்டு கரெக்டா ப்ளவுஸோட இந்த லைன் இருக்கு பாருங்க, கீழே போட்டிருக்கோம், அந்த லைன் நேர் வந்து கரெக்டா வச்சுட்டு பேக் நெக்கை லைட்டா முன்னாடி இழுத்த மாதிரி வச்சுக்குங்க. வச்சுட்டு இதை அப்படியே வந்து தட்டி விட்டுருங்க. அடுத்தது ஆர்ம் ஹோல் ரவுண்டையும் அப்படியே வந்து தட்டி விட்டுருங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நேர் வந்து கீழே மார்க் பண்ணிக்கிங்க. அதுல இருந்து 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஷோல்டர் நேர் வந்து சரியான அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் ஷோல்டர்ல அந்த நேர் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இந்த சைடும் சரியான அளவு, இதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸை வந்து எடுத்துடலாம். இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் ஆர்ம் ஹோல் ரவுண்டு, பேக் நெக்கும் இதில் இருக்கு. பேக் நெக் அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே ஷோல்டருடைய சரியான அளவு மேல் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக வந்து போட்டுக்கலாம். அடுத்தது ஆர்ம் ஹோல் ரவுண்டும் அது மேலேயே அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. ஸ்கேல் வச்சு கீழே ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டுக்குங்க. இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டும் பேக் நெக்குமே நமக்கு வந்து சரியான அளவு தான் இருக்கு. இதுல இருந்து 1/2 இன்ச் தள்ளி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிங்க தையலுக்காக. இந்த நேர் வந்து நமக்கு சிசர் கட் வரும், அதனால அங்கே இன்ட்டு போட்டேன். ஷோல்டரை முன்னாடி ஜாயின் பண்ணிட்டுருங்க. அதே மாதிரி பேக் நெக்லையும் 1/4 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சிசர் கட் போட்டுக்குங்க. பேக் சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை அப்படியே இந்த சைடு திருப்பிட்டு மடிச்சுக்குங்க. கரெக்டாக மடிச்சுட்டு ரா எட்ஜில் ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்குங்க. ப்ளவுஸில் ஆர்ம் ஹோல் ரவுண்டு கிட்ட மறுபடியும் நல்லா டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ ப்ளவுஸ் அந்த சைட் திருப்பிட்டு இந்த லைன் நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு ஸ்லீவோடைய லென்த்து வந்து எடுத்துக்குங்க. ஸ்லீவ் ரவுண்டும் வந்து கரெக்டாக வச்சுக்குங்க. கரெக்டாக வச்சுட்டு இதை அப்படியே வந்து தட்டி விட்டுறலாம். இப்போ
ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். கீழே இங்கே ஆம்ஹோல் கிட்ட சரியான அளவு கீழே மார்க் பண்ணிக்கிங்க. அதுலேருந்து வந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸை எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த மார்க்கிங் நேர் வந்து அப்படியே மறுபடியும் மார்க் பண்ணிக்கலாம். இது ஸ்லீவ் ரவுண்ட், அதுலேருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கலாம். இப்போ இது சரியான அளவில் இருக்குது. இதில் இருந்து வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங்காக. இப்போ கட் பண்ணிக்கலாம். நடு சென்டரில் ஒரு சிசர் கட் போட்டுக்குங்க. சரியான அளவில் சிசர் கட் ஒன்று போட்டுட்டு இந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் டெப்த்து வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால ஓப்பன் வந்து இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த கரைப்பகுதிக்கு 1/2 இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது பேக் சைடை நம்ம அங்கே லைன் போட்டிருக்கோம்ல, அந்த நேர் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அவுட்லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் நேராக இருக்கிற அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது ப்ளவுஸை ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்குமே நீங்கள் உள் சைடில் ஃப்ரண்ட் நெக்கில் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பேக் சைடு கிளாத்தை வந்து எடுத்துடலாம். ஃப்ரண்ட் சைடு கிளாத்துக்கு இங்கே ஷோல்டருக்காக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1/2 இன்ச்சில் இருந்து தான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சில் வச்சுட்டு இங்கே நம்ம லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த லைனில் வந்து இந்த ஃப்ரண்ட் நெக்கு பட்டன் பீஸ் வந்து இந்த எட்ஜில் இருக்க மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே தட்டி விட்டுறலாம். இப்போ எடுத்துடலாம். இதில் மார்க்கிங் இருக்குது, அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இந்த ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் நெக் ரொம்ப மேலே தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு பார்க்க இது மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கோம். இந்த வளைவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கோடைய ஹைட் வந்து எடுத்துக்கலாம். இந்த சென்டர் டாட் இருக்கு பாருங்கள், அதை 2ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த ஷோல்டர் நேர் வச்சுட்டு லைட்டாக இழுத்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அதில் இருந்து எக்ஸ்ட்ரா கீழே 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்த சைட்லேயும் 1/2 இன்ச் விட்டுறணும். ஏன்னா இங்கே கட்டிங் பண்ணுவோம், இங்கே வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இதில் இருந்து இந்த சைடுடைய அளவை மார்க் பண்ணிக்கிங்க. கீழே வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்த ஃப்ரண்ட் நெக்கை கரெக்டாக அப்படியே இங்கே வச்சுட்டு இங்கே இந்த சென்டர் டாட் இருக்குது பாருங்கள், அந்த டாட்டோடைய அளவை மார்க் பண்ணிக்கிங்க. அதில் இருந்து 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த டாட் பிடிக்கிறதுக்காக இங்கே டாட் பிடிச்சிருக்கிறத 2ஆவது மார்க் பண்ணியிருக்க நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடு வந்து இங்கே பட்டி இருக்குது மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன், அந்த நேர் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அதில் இருந்து 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வளைவு போட்டுக்கலாம். இதில் ஸ்ட்ரைட்டாக வந்து வளைவு போட்டு விட்டுருங்க. இங்கே வந்து ஃப்ரண்ட் நெக்கில் ஆம்ஹோல் டெப்த்து வந்து கொடுக்கணும். கீழே வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடை வந்து 2ஆக மடிச்சுட்டு இதுக்குமே வந்து இங்கே 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க.
ஏன்னா 1/4 இன்ச் வந்து நம்ம பட்டன் பீஸ் வைப்போம் அப்படிங்கிறனால இந்த 1/4 இன்ச் அளவுக்கு லைன் போட்டு இந்த பட்டன் பீஸ்லேருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் 2ஆக மடிச்சுட்டு இந்த 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து அளவு எடுத்துக்குங்க. இதனுடைய அளவு மார்க் பண்ணிக்கிங்க. இங்கே உள்ள டாட்டுக்காக விட்டுருக்காங்கல்ல அந்த மடிப்பு துணியையும் கரெக்டான அளவை வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்த அளவையும் மார்க் பண்ணிக்கிங்க. இது வந்து சென்டர் டாட்டுக்காக. இதனுடைய ஹைட்டும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு மடிச்சுட்டு இதனுடைய ஹைட்டை வந்து எடுத்துக்குங்க. இந்த சென்டர் டாட்டில் இருந்து எக்ஸ்ட்ரா மேலே வந்து 1/2 இன்ச் விட்டு ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இது நேர் வந்து லைன் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த 2வது டாட்டுடைய ஹைட் வந்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே மடிச்சுட்டு இங்கே 1/4 இன்ச் விட்டுட்டு இதனுடைய ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இதுக்கும் வந்து லைன் போட்டுக்கலாம். அடுத்தது 3வது டாட்டும் இந்த இதை மடிச்சுட்டு இங்கே 3வது டாட் இருக்குல்ல இங்கே ஷோல்டருக்கு கீழே 1/2 இன்ச் விட்டுருக்கோம்ல அங்கேருந்து வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இதுக்கும் டாட்காக மறுபடியும் 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. இதனுடைய ஹைட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சு ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இந்த நேர் வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 டாட்டுக்குமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நீடில் மார்க் வந்து போட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணிடலாம். இங்கே நம்ம 1/2 இன்ச் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அதை வந்து கட் பண்ணிடலாம். இங்கெல்லாம் வந்து சிசர் கட் போட்டுக்குங்க. பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. பட்டிக்கு ரைட் சைடு பீஸ் வந்து எடுத்துக்குங்க. இந்த உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த எட்ஜில் வந்து இந்த பட்டியோடைய மடிப்பு பகுதி இருக்க மாதிரி வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த கிளாத்தை வந்து அப்படியே இந்த சைடு திருப்பிக்கிங்க. இதில் பட்டி வந்து உள்ளே வச்சு அடிச்சிருக்கனால நமக்கு பிசிறு எதுவும் தெரியாது, மடிப்பு பகுதி மட்டும்தான் இருக்குது. அந்த சரியான அளவை மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவை வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருந்து எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கட்டிங் பண்ணிடலாம். இன்னொரு பட்டியை வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பட்டன் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நெக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து எப்படி கட் பண்ணணும், அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.